3.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போலி பற்றுச்சீட்டுகளை சமர்ப்பித்ததாக சந்தேகிக்கப்படும் தம்பதியரை சபா மாநில மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 12, 2025 அன்று காலை 11 மணியளவில் சபாவில் உள்ள MACC அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது 50 வயதிற்கு மேற்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 2022, 2023 ஆண்டுகளில் சிறு நடுத்தர தொழில் IKS உதவி திட்டத்தின் கீழ் இயந்திரங்கள், உபகரணங்கள் விநியோகம், சான்றிதழ் சேவைகள் போன்றவற்றுக்கான 2 போலி பற்றுச்சீட்டுகளை சமர்ப்பித்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கு 2009 ஆண்டு MACC சட்டம் பிரிவு 18, பிரிவு 28 அடைப்புக்குறி 1 அடைப்புக்குறி C இன் கீழ் விசாரிக்கப்படுவதாக சபா மாநில MACC இயக்குனர் டத்தோ S. கருணாநிதி உறுதிப்படுத்தினார். இவர்கள் இருவரும் ஆகஸ்ட் 14, 2025 அன்று கோத்தா கினபாலு சிறப்பு ஊழல் அமர்வு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.